ஹாய், வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 3 அன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சூடான சுடு தண்ணி நல்லா பொறுமையாக சிப் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தையும் எப்பவுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் மார்னிங் ட்ரிங்க் என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி, அதில் 20 இலை இருக்க மாதிரி புதினா இலைகளை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி 1 டம்ளர் ஆனதுக்கப்புறமா குடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி ஒரு அரை எலுமிச்சம் பழம் பிழிஞ்சி காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த மார்னிங் ட்ரிங்க் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மூதி தான் எடுத்துக்க போகிறீங்க. மக்கானா ஸ்மூதி. மக்கானா அப்படிங்கிறது தாமரை விதை. உங்களுக்கு கடைகளில் கேட்டிங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும். இந்த மக்கானாவை கையில் அள்ளி எடுக்கிற மாதிரி 2 கை அள்ளி எடுத்து கடாயில் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் அந்த ஸ்மூதி குடிக்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் ஒரு 15 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 4 ஸ்பூன் இருக்க மாதிரி பூசணி விதை சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பூசணி விதை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 பேரிச்சம்பழத்தோட கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க அந்த மக்கானாவையும் அதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த எல்லா பொருட்களையுமே அப்படியே தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அரைங்க. அரைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்தோட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அரைகுறையாக அரைஞ்சு நமக்கு ஒரு மிக்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 4-5 பால் சைஸில் வந்து நீங்கள் பால்ஸ் உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த பொருட்களில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா திக்கான ஒரு ஸ்மூதி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 1.25 டம்ளர் ஸ்மூதி கிடைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அதை நீங்கள் அரைச்சி கிளாஸில் மாற்றிக்கோங்க. அது கூட ஊற வச்ச சியா விதைகளை ஒரு 2 ஸ்பூன் கலந்து காலையில் ஒரு ஸ்மூதியாக இதை எடுத்துக்கோங்க. நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம பால்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, அப்புறம் மதியம் லஞ்ச், இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட அந்த டைம், அப்படி இல்லைன்னா மதிய லஞ்ச்லேருந்து ஈவினிங் டின்னருக்கு இடைப்பட்ட இந்த டைமில் ஒரு சின்ன கிரேவிங்ஸ், அதாவது இத்தனை நாள் நம்ம நிறைய உணவுகள்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது மாதிரி இருந்தவங்க இப்போ நம்ம டயட் வரும்பொழுது கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கட்டுப்பாடாக இருக்கும்பொழுது கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த பால்ஸ் நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிடணும் போல தோணும்பொழுது இந்த பால்ஸை நல்லா பொறுமையாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா பொறுமையாக ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா சிப் பண்ணி குடிங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அந்த பால்ஸ் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பால் தான் அது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னருக்குள்ளே நடுவில் உங்களுக்கு தண்ணீர் எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ பொறுமையாக தண்ணியை சிப் பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் மோர் எடுத்துக்கலாம், பானகம் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சிப் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்களோட லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு எது மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 கிராம் இருக்க மாதிரி பச்சை பயிறு, 25 கிராம் இருக்க மாதிரி பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு அப்படின்றது நம்ம பொங்கலுக்கு சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு. இந்த 25 கிராம் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அப்படின்னு இல்லையா, இந்த ஒரு கைப்பிடின்றது நம்ம கைக்கு உள்ள அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த பொருள். அது மாதிரி 2 கைப்பிடி இருக்க மாதிரி பச்சை பயிரை ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி இருக்க மாதிரி பாசிப்பருப்பையும் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கோங்க. தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா மதியம் சமைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு இட்லி கற்றால ஒரு காட்டன் கர்ச்சீஃபை நல்லா நனைச்சி பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்புகள் 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்காதீங்க. குக்கரில் வேக வைக்கிறதாக இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். நமக்கு இது தண்ணி தேவைப்படாது. அதனால் இட்லி கற்றால ஆவி கட்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது ஆவி கட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு மாதுளை பழத்தோட முத்துக்களை அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி தோல் நீக்கப்பட்ட வேர்க்கடலையை இதோடு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக 2 சிட்டிகை இருக்க மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட மதிய லஞ்சுக்கு இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், சிஸ்டர் நான் இவ்வளோ நாள் எது மாதிரி தெரியுமா மதிய உணவெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி, சாம்பார் ஊற்றி, ரசம் ஊற்றி, மோர் ஊற்றிலாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஆள், இப்போ வெறும் பருப்பை மட்டும் எடுத்துக்க சொல்கிறீங்களே, இது என் வயிறு ஃபில்லிங் ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும், உங்கள் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் எடுத்த மாதிரியும் இருக்கும். இதுதான் மதியம் உங்கள் உணவு. இந்த உணவு சாப்பிட்டுட்டும் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா ஒரு பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் சொன்ன இந்த உணவு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா பசி இல்லை அப்படின்னா அந்த எக்கை நீங்கள் வந்து தவிர்த்துறது நல்லது.
ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சூப் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழைத்தண்டை பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு நார்மலாக மற்ற சூப்லாம் எடுக்கிற மாதிரியே செய்யலாம். நான் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டேன்னா அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுவேன். ஆனால் வாழைத்தண்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சூப் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்காது. அதனால் அதை பொடியாக நறுக்கி கட் பண்ணி வேக வச்சு தாளித்து சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் இந்த சூப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நைட்டு டின்னரை கட் பண்ணுறவங்களுக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களால் சூப் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெமன் ஜூஸாவது எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அப்படின்றது 1 டம்ளர் தண்ணிக்கு பாதி எலுமிச்சப்பழம், 1 சிட்டிகை உப்பு, ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டு சேர்த்து அந்த லெமன் ஜூஸை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு டின்னர் அப்படின்றது இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணணும். ஆனால் இந்த சேலஞ்சில் கலந்துக்கக்கூடிய ஒரு சில சிஸ்டர் நைட்டு டேப்லெட் போடுறவங்க யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டின்னர் எடுத்துக்காமல் நீங்கள் மாத்திரை போடவே கூடாது. அதனால் பழங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டு நீங்கள் மாத்திரையை போட்டுக்கோங்க. அந்த பழங்களில் வாழைப்பழத்தை மட்டும் நைட்டு தவிர்த்துருங்க. வாழைப்பழம் காலையில் மதியம் எடுத்துக்கலாம், நைட்டு வந்து வாழைப்பழம் எடுத்துக்கக்கூடாது. கொய்யா, பப்பாளி, திராட்சை, ஆப்பிள் அது மாதிரி ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டேப்லெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன எடுத்துக்கக்கூடிய அந்த நைட் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தண்ணீர். 2 ஸ்பூன் இருக்க மாதிரி கடுகை என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் கடாயில் நல்லா அதை பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் அப்படின்றதுனால உங்களுக்கு பவுடராக அது ஆகாது, கொஞ்சம் அரைகுறையாக தான் அரைப்படும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி ஒரு 1.5 டம்ளர் தண்ணிக்கிட்ட இருக்க மாதிரி நல்லா அரைச்சி பாத்திரத்தில் மாற்றி அதை ஹீட் பண்ணுங்கள். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி அந்த 1 டம்ளர் கடுகு நீரை நைட் ட்ரிங்காக நீங்கள் குடிச்சிடுங்க. இந்த கடுகு தண்ணீர் எதுக்காக நைட் ட்ரிங்காக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த டைமில் கோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேர்வை ஊற்றி ஊற்றி தொண்டை பிடிச்சிக்கும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக நைட் ட்ரிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வேர்வையால் ஏற்படக்கூடிய அந்த ஜலதோஷம் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு வெயிட் லாஸ் அப்படின்றபோது நடுவில் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் கண்டினியூவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது இது மாதிரி மார்னிங் ட்ரிங்க்கும் நைட் ட்ரிங்க்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு எந்த ஒரு தடையுமே வராது. அதுக்காக தான் இன்னைக்கு நைட்டு கடுகு தண்ணீர் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் எது மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நைட்டு தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10:30 மணிக்குள்ளே தூங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் கரெக்டான டயட் இருந்து ஃபாலோ பண்ணாலும் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடும். அதனால் 10லேருந்து 10:30 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி இந்த டயட்டுக்கு நான் கொடுத்த ஃபுட் சார்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களோட எடை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.